வணக்கம். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், அதனை அனுபவியாமல் தப்ப முடியாது என்பது பௌத்த சமணர் கூற்று. ஆனால் வேத நெறியும் சைவமும் தழைக்க வந்து அவதரித்த திருஞான சம்பந்தப் பெருமானார் நாம் செய்த வினையின் பயனை இறைவனே ஊட்ட நாம் அனுபவிப்பினும் அந்த விதியை அமைத்துத் தந்த இறைவனின் கருணையால் நாம் மனம் திருந்தி அவரிடம் கருணை மனு செய்தால், அதாவது பிரேயர் அல்லது மர்சி பெட்டிஷன், அவர் நம்மை மன்னிக்கவும் மனுவை விசாரித்து விதியை மாற்றவும் விதியின் வலியை குறைக்கவும் செய்கிறார் என்று தனது தேவாரத்தில் அருளிச் செய்கிறார். அத்தேவார பதிகம் முதல் திருமுறை. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுத்தறிவீர், உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம், செய்வினை வந்தனை தீண்டப்பெறா திருநீலகண்டம். இதன் பொருள், முற்பிறவியில் நாம் செய்த வினைகளுக்கு ஏற்ப இப்பிறவியில் நமக்கு அவ்வினையின் பயன்களாகிய இன்பத் துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம் என்று கூறுகின்ற அம்மொழியை மட்டும் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவ்வினையினின்றும் உய்யும் வழியை நாடாதிருப்பது உங்களின் குற்றமல்லவா? அடியார்களாகிய நாம் கையால் செய்யப்படும் சிவத்தொண்டுகளைச் செய்து எம்பெருமானின் திருவடிகளை வணங்குவோம். அப்படிச் செய்தால் முற்பிறவியில் நாம் செய்த தீவினைகள் வந்து நம்மை தீண்டமாட்டா. இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை. அருணகிரிநாதரும் கந்தர் அலங்காரம் 38வது செய்யுளில், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்று அருளியிருக்கிறார். எனவே சிவனுக்கு சேவை செய்வோம். நமக்கு அருகாமையில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று திருநாவுக்கரசர் பெருமான் அவர்கள் செய்த உழவாரப் பணி போல நாமும் கோயிலில் தொண்டு செய்யலாம். அர்ச்சகருக்கு உதவியாக இருக்கலாம். பல வழிகளில் நாம் கோயில்களுக்கு சென்று சேவை செய்யலாம். அப்படி சேவை செய்தால் நாம் செய்த தீவினைகள் நம்மை வந்து தீண்டாது. நன்றி.